கிருஷ்ணகிரியில் தமிழக முதலமைச்சரை மிரட்டிய பாமக பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த 26ஆம் தேதியன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றும் போது பாமக பெண் நிர்வாகி ராமதாசின் மருத்துவர் ராமதாசை ஐயாவை பற்றி யார் பேசினாலும் கத்தி எடுத்து வெட்டுவேன் என மிரட்டல் விடுத்து பேசினார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த பேச்சை கண்டித்து திமுக மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டவன் ஜனநாயக நாட்டின் ஆளும் கட்சியை தலைவர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தலாம், ஆனால் வன்முறையை தூண்டும் முறையில் அவதூறாக பேசி பெண் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த பாமக நிர்வாகிகளை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பேட்டி செங்குட்டவன், முன்னாள் எம்எல்ஏ. எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சியை விமர்சிப்பதற்கும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் முழு உரிமை உண்டு. அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிற பேச்சு என்பது தான் ஒரு எல்லையோடு நிற்க வேண்டும். அந்த எல்லை தாண்டி பேசியிருக்கிறார்கள். என்னால் அதில் வாயில் கூட சொல்வதற்கு சரியாக இருக்காது. அதில் 27ஆம் தேதி அன்றைய தினமலர் காலைக்கதிர் பத்திரிகையிலே அந்த செய்தி என்ன பேசினார்கள் என்ற செய்தியெல்லாம் வந்திருக்கிறது. ஆகவே அந்த பேச்சு என்பது ஒரு வன்முறையை தூண்டுகிற பேச்சு, அநாகரிகமான பேச்சு, ஒரு அவதூறான பேச்சு. இந்த வன்முறையை தூண்டுகிற பேச்சை பேசியவர்களையும் அதை ஆமோதிக்கிற வரையிலே உடன் இருந்தவர்களையும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி என்கிற அந்த செயலாளர் என்கிற அந்த முறையில் நான் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.